ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு இந்த நிலைமைக்கு தான் வந்து கதிரேஷனை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் வந்து மல்லியை அடித்தாங்களோ அவங்கள திருப்பி அடிக்கிற மாதிரி தான் வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் மல்லி வந்து திருப்பி அடிக்கலை, அதுவே தானாக நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க செஞ்சது திரும்பி வந்து ரிட்டர்ன் ஆக தானே செய்யும். ஸோ அதுதான் வந்து கதிரேஷனுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மல்லி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட வாழ்க்கை இல்லை, இது வந்து ரேணுகாவோட வாழ்க்கை அப்படின்னு ஸ்டபனாவே நிற்கிறாங்க. ஏன் அவங்க இப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே கொஸ்டின் மார்க்லேயே போயிட்டு இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் விஜய் மாற மாட்டாரா, நம்ம அவர் கூட வாழ மாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறமும் வந்து மல்லி பக்கம் நிற்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அவர் நிற்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு மல்லி வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவருக்காக சரி, வெண்பா குட்டிக்காக சரி, இப்போ ரேணுகா அப்படிங்கிற வந்து அவங்க அக்கா அப்படிங்கறதுக்காகவும் சரி அவங்களையும் வந்து நல்லதா பாத்துக்கிறாங்க. அதுக்காகவே வந்து விஜய் வந்து மல்லி பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது அப்படி இருக்கும்போது வந்து கதிரேஷன் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து கேட்குற விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் வந்து நிஷா வந்து அவங்க அக்கா வந்து இறந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருந்து சொத்தெல்லாம் வாங்குற டயத்தில் தான் அவங்க அக்கா வந்துட்டாங்க. ஸோ அது கூட வந்து ஒரு விதத்துல மனசுல கஷ்டமா இருந்தாலும் கதிரேஷன் ஆனா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மல்லி கையில வந்துட்டு பிச்சை ஏந்தி நிக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்றது உங்களுக்கே வந்து அசிங்கமா இல்லையாப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ என்ன வேணா சொல்லிக்கோமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க நிஷானே சொல்லலாம். கடுப்பாகிறது மட்டும் இல்லாம நீ வந்தனால தானே இது எல்லாமே நடக்குதுடி, நீ ஏண்டி வந்த அப்படிங்கிற மாதிரி ரேணுகாவை பிடிச்சி திட்டுறது, அந்த அவங்க போட்டோவை தூக்கி போட்டு உடைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணதான் செய்யறாங்க. ரேணுகா மட்டும் உண்மை ரேணுகா இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சுடரை வந்துட்டு அவங்க அக்காக்கே இந்த நிலமங்கும் போது சுடர் அப்படிங்கிறது சும்மா விடுவாங்களா, அது வந்து என்ன நடிக்க வந்தவளான்னு சொல்லிட்டு விழுத்துவாங்க தான் போறாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம டோட்டலாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் வேண்டியது தான். ஏன்னா மல்லி கொடுக்க வேண்டியது சுடரா இருந்து அவங்க அக்கா விஷயத்துல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்களும் ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, அவங்களும் மல்லிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணதான் செஞ்சாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.